Hey everyone, welcome to Way to Trade Tamil. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை ப்ராப்பரா ரீட் பண்ணிட்டு வந்துடுங்க. நமது சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. மிக முக்கியமாக we are not a SEBI registered investment advisor. First of all, நிஃப்டியோட ப்ரீ-மார்க்கெட் க்ளோஸ் ப்ரைஸை பார்க்குறோம். 25,982 அப்படின்றது நிஃப்டியோட ப்ரீ-மார்க்கெட் க்ளோஸ். ஸோ எந்த ப்ரைஸை பேஸ் பண்ணி ஓப்பனிங் ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்னா 25,982க்கு நியரில் யார் இருக்கானோ அவனை தான் நம்ம ஓப்பனிங் ஏடிஎம்மாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது 26,000 அப்படின்ற ப்ரைஸ் தான் நமக்கு நியரஸ்ட் ஓப்பன். ஸோ இப்போ அதை தான் நம்ம ஓப்பனிங் ஏடிஎம்மாக கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ அந்த சார்ட்டில் நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் என்ன அப்படின்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்ற அந்த இண்டிகேட்டரை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இண்டிகேட்டரை நம்மளோட தமிழ் ட்ரேடிங் கம்யூனிட்டிக்காக ஸோ நம்ம ரொம்ப காலமாக ஃப்ரீயாக தான் கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ அதனோட சோர்ஸ் கோட் வேணும் அப்படின்றவங்க ஸோ எனக்கு வந்து பின் பண்ணுங்கள். ஸோ டெலகிராமில் கொடுத்துருக்கேன் இந்த டெலகிராம் ஐடிக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த பக்கம் நமக்கு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எடுத்து செக் பண்ணுறோம். ஸோ கால் ஆப்ஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு பார் வந்து நமக்கு இன்டிசிஷனில் முடிக்கிறோம். ஸோ புட் ஆப்ஷன் சைட் ஸோ சம் டிகே வித் ஸ்மால் இன்டிசிஷன் அப்படின்ற மாதிரி முடியுது கம்பேரிங். ஸோ இதில் இதுவாக கால் ஆப்ஷனாக புட் ஆப்ஷனாக எது அதிகமாக டிகே நடந்திருக்கு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக புட் ஆப்ஷன் தான். ஸோ ஹையர் லேயர் இருக்குது அப்படின்னா கால் ஆப்ஷன் தான். ஸோ அப்போ எடுக்க போகிற என்ட்ரி அப்படின்றது டெஃபினட்டாக லாங் ட்ரேட் மட்டுமே. ஸோ ஒன்ஸ் நம்மளோட ப்ளூ லைன் டேப் ஆச்சு அப்படின்னா நம்ம லாங் ட்ரேட் வந்து எடுப்போம். ஓகேங்களா? ஓகே. ஸோ என்ன ப்ரோ முடிஞ்சதுக்கப்புறம் கதை சொல்கிறீங்க அப்படின்னு வந்து ஆஸ் எ நியூ மெம்பர்ஸ் வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ நம்மளோட கம்யூனிட்டியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன டைமுக்கு என்ன சொல்லியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே செக் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக ஸோ கரெக்டாக 9:10க்கு சொல்லியாச்சு. ஓப்பனிங் ஏடிஎம் ஸ்ட்ரைக் வில் பி 26,000 கால் அண்ட் புட் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக வந்து சொல்லிட்டோம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னும்போது நம்ம அதில் இருக்க ரன்னிங் ப்ரைஸையும் பிடிச்சி லைன் வந்து போட்டாச்சு. ஸோ நம்ம லைன் போடல, நம்மளோட ஃப்ரீ இண்டிகேட்டர் வந்து போட போகுது. ஸோ லைன் வந்து போட்டாச்சு. ஸோ கரெக்டாக வந்து பஞ்ச் அடிக்கிறோம். ஸோ அப்படின்னும்போது 186ல் இருக்க ப்ரைஸ். ஸோ இஃப் யூ அக்ரெசிவ் பிளேயர் ஸோ 186 பாயிண்ட்ஸுக்கு போனதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஸோ நமக்கு அரௌண்ட் ஒரு 161 162ல் வந்து லைன் இருக்குது அப்படின்னும்போது ஸோ 86ல் போயிட்டு நம்ம என்ட்ரி எடுக்கிறது ஸோ இட்ஸ் அ டேக்கிங் ஹை ரிஸ்க். ஏன் போ அப்படின்னா ஸோ ஆல்ரெடி சம் பாயிண்ட்ஸ் ஆர் மூவ்டு. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது நம்ம அங்கே என்ட்ரி எடுக்க மாட்டோம். ஸோ ரிஸ்க் டேக்கர் எப்போவுமே லோவர் ப்ரைஸஸ் தான் எடுப்போம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா அது ஆல்ரெடி எஸ்எல் அடிக்குது அப்படின்னாலும் ஸோ ஆல்ரெடி இதுதான் பாட்டமாக நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா நாட் அ ஃபீல். ஸோ டேட்டா தான் இங்கே பேச போகுது. ஓகேங்களா? ஸோ நம்மளோட பிரேக் ஈவன் அப்படின்றது இங்கே தான் இருக்குது. ஸோ அப்படின்போது நம்ம அங்கே தான் என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? ஓகே. ஸோ 165 166 அப்படின்னாலும் ஸோ நமக்கு 20 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆகிட்டோம். ஸோ நீங்கள் ஆஃப்டர் தட் நீங்கள் என்ட்ரி எடுத்திருக்கீங்க அப்படின்னாலும் ஸோ நம்மளோட சார்ட்டை பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கு ஸோ எக்ஸ்ப்ளோசிவான 80 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ப்ளோசிவான 80 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்தோம். ஸோ ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா அது அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆப்போசிட்டில் இருக்குவேன் ஸோ ஆஸ் அ பையரா செல்லரா அப்படின்னு நீங்கள் அப்சர்வ் பண்ண போகுது. ஸோ எப்போவுமே கொடுக்குற ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். இதை ப்ரீமியத்தை அனலைஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். ஸோ கரெக்டாக 10:20 10:30. ஓகேங்களா? ஸோ 10:15 20 25 30 நமக்கு 3 பார் எடுக்கிறேன். ஸோ சேம் ஆப்போசிட்டில் அதே மாதிரி 3 பார் எடுக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹெட்ஜ் பண்ணுறவங்க எப்படிவா ப்ராஃபிட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்றது ரொம்ப கிளியராக சொல்ல முடியும். ஸோ இந்த பக்கம் டிகே 30 பாயிண்ட்ஸு. ஸோ இந்த பக்கம் கொடுத்தது 60 பாயிண்ட்ஸு. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து ஹெட்ஜ் பிளேயருக்கான ஹெட்ஜ் பண்ணுறவங்களுக்கான ஸோ இந்த இடத்துல லாங் ஸ்டார்டல் எடுத்தவங்களுக்கான ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ ஹெட்ஜிங் பண்ணும்போது எப்படி ப்ராஃபிட் வருது அப்படின்னு தெரியணும். ஸோ அப்படிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ அப்போது ப்ரீமியம் எப்படி வந்து ரன் ஆகுது அப்படின்னு தெரியணும். ப்ரீமியம் எப்படி வந்து மூவ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சாதான் ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம லாங் ட்ரேட் எடுத்தாச்சு.
ஸோ 30 to 40 பாயிண்ட்ஸ் வந்துன்னா புக் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ என்ன வரும் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறீங்க அப்படின்னா இது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட ட்ரேட் 182. ஸோ நான் மென்ஷன் பண்ணும்போது அரௌண்ட் வந்து ஒரு 185 இருந்திருக்கு. ஸோ அவர் எடுத்த ட்ரேட் 182. ஸோ 213. ஸோ இட்ஸ் 30 பாயிண்ட்ஸ் அப்படின்றது ஈஸி ரிட்டர்ன். ஓகேங்களா, ஒன்றுமே கிடையாது, சும்மா ஒரு லைனை வச்சு என்ட்ரி போட போகிறீங்க, அவ்வளோதான், தட்ஸ் ஆல். ஓகேங்களா. ஸோ ஓகே, ஆஃப்டர் இந்த இடத்துல நமக்கு ஐடிஎம் கான்செப்டில் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஐடிஎம் கான்செப்ட் அப்படின்போது நமக்கு 26K ஏடிஎம்மாக கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டைம் 2500 கால் ஆப்ஷன் 2600 புட் ஆப்ஷன் வந்து நம்ம ஐடிஎம்மாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அவனோட அட்வான்ஸ் லெவலான 223.75 அப்படின்ற லெவலில் பஞ்ச் அடிக்கிறோம். ஸோ இப்போ இங்கே சப்போர்ட். ஸோ தட் டைம் அவர் ATM strike also took a support at blue line. So it's a double confirmation. ஸோ நமக்கு இதில் நமக்கு இன்னொரு கான்செப்ட் வந்து பார்ப்போம், NFS அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைவ் டேட்டா என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதை படியும் அதில் நமக்கு என்ட்ரி கிடைக்குது அப்படின்னா இட்ஸ் அ ட்ரிபிள் கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா. ஸோ ஓகே அப்படின்னும் போது நம்ம அந்த ட்ரேட் எடுக்க தான் போகிறோம். ஸோ இவன் என்ன பண்ணால் ஒரு 85 பாயிண்ட்ஸ் கொடுத்தான். ஸோ நமக்கு 85 பாயிண்ட்ஸ் எல்லாம் வேணாங்க, அடுத்த க்ரீன் லைன் அடிச்சதா கண்டிப்பாக வெளியே போடுங்க. ஸோ இல்லைப்பா நான் என்ட்ரி வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்த க்ரீன் லைன் நீங்கள் உடைச்சாச்சு, ரீடெஸ்ட் கொடுக்குறேன்னா ஸோ அடுத்த பார்லேயே வெளியே போடுங்க. ஸோ 25 பாயிண்ட்ஸ் அப்படின்றத 5 minutes இட்ஸ் அ குட் ரிட்டர்ன். ஸோ நம்ம என்ன பண்ணிருந்தோம்னா லைவில் வந்து இந்த இடத்துல இன்னொரு அனாலிசிஸ் கொடுத்தோம். ஸோ எப்போவுமே ஒரு ட்ரேட் க்ரீன்னா அந்த டேவ் க்ளோஸ் பண்ணிட்டு போடுவோம். ஸோ ஒரு வேளை ஒரு SL அடிச்சது அப்படின்னா தான் செகண்ட் ட்ரேடுக்கு நம்மளோட ரூல்ஸில் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணோம்னா ஒரு 21 பாயிண்ட்ஸ் வந்துடும். ஸோ நம்ம கொடுக்குற SL 20 பாயிண்ட்ஸ் தான். ஸோ ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவும் வந்திருக்கும். ஆக்சுவலி எக்ஸ்ட்ரா வந்து நம்ம அதை வந்து SL அடிச்சிருக்கோம்னா ஸோ நீங்கள் வந்து SL டெர்மினலில் போட்டிருந்தீங்கன்னு அடிச்சிருக்கும். ஸோ இல்லை நான் வந்து வெயிட் பண்ணி பார்த்து SL கொடுக்க போகிறேன் அப்படின்னா SL வந்து அடிச்சிருக்காது. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நமக்கு 30 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்தோம். ஸோ அவ்வளோதான் என்னோட ட்ரேட்ஸு. ஓகேங்களா. ஓகே, என்னப்பா முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறீங்க அப்படின்னா போஸ்ட் பண்ண நம்மளோட கம்யூனிட்டியை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ நான் கதை சொல்கிறேன்னா நடந்தது சொல்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நம்மளோட ஸ்டூடெண்ட்டோட ரிவ்யூ. ஸோ என்னப்பா முடிஞ்சதுக்கப்புறம் ஈஸியாக சொல்லிட்டு போகிற அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ கரெக்டாக ப்ரீ மார்க்கெட் க்ளோஸ் வச்ச உடனே நீங்கள் இந்த லைனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கரெக்டாக 25,982ன்னு சொல்லிட்டு ப்ரீ மார்க்கெட்னு போட்டிருக்கோம். அப்போ என்ன சொல்லியிருக்கும் நம்மளோட கம்யூனிட்டியில் அது மேலே தாங்க போகணும், ஏன்னா அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ நாட் ஓன்லி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நமக்கு அந்த இடத்துல டேட்டா ஆல்சோ நமக்கு என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக லாங் ட்ரேடு அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னோம், செல்லர்ஸோட டேட்டா. ஸோ இது வந்து ஒரு 2.5 இயர்ஸோட டேட்டா வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் 2.5 இயர்ஸ் நோக்கி வந்துட்டுருக்கும். ஸோ அந்த டேட்டா வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு 2 இயர்ஸோட பேக் டெஸ்டட் ஸ்னாப்ஸ் இருக்குது. ஓகேங்களா. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இந்த மாதிரி நடக்கும், இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்னோட மூமெண்ட்டுமே 115 பாயிண்ட்ஸ் 120 பாயிண்ட்ஸ் தான். ஸோ அந்த 120 பாயிண்ட்ஸும் நமக்கு இந்த டைரெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கிளியர் கட்டாக சொல்ல முடியுது. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறோமா இல்லையா அப்படின்றது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், அதை ஃபாலோ பண்ணுற நம்மளோட கம்யூனிட்டி மெம்பருக்கும் தெரியும். ஓகேங்களா. ஓகே. ஸோ ஓகே, இதில் நீங்கள் வந்து உங்களோட யூவி எடுத்து வந்து செக் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஈஸியாக என்ட்ரி கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல ஐடிஎம் கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கானது. ஸோ நான் என்ன பண்ணோம், ஸோ கரெக்டாக சப்ளையில் எங்கே இருக்குது, நாட் ஓன்லி சப்ளை. ஸோ கரெக்டாக மினிமம் ரெசிஸ்டன்ட் லெவலில் 2694 கரெக்டாக டுக். ஓகேங்களா. ஸோ இந்த என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸோ நம்மளோட கம்யூனிட்டியில் கொடுத்தோம். ஸோ ஒன்லி லாங் ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு SMC வியூவும், ஸோ அது ஏன் மேலே போகணும் அப்படின்ற அனாலிசிஸும் ஒரு சின்ன டேட்டாவும் வந்து கொடுத்துருந்தோம். ஓகேங்களா. ஓகேங்களா. ஏன்னா ஏன் எடுத்தோம், ஏன் பை அடிக்கிறோம், ஏன் செல் அடிக்கிறோம் அப்படின்றது தெரியணும் ஃபஸ்ட் விஷயம். ஸோ நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ நமக்கு மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் ஐடிஎம் கான்செப்ட், ATM கான்செப்ட், டேட்டா, நெஃப்டி யூவி, NFS ப்ளஸில் நீங்கள் அடுத்ததாக பார்க்குற ஸ்பாட் சார்ட்டோட அனாலிசிஸ். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் ஒரே டைரெக்ஷன் அப்படின்னா ஸோ இட்ஸ் ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட், தட்ஸ் ஆல். ஓகேங்களா. ஓகே. ஸோ கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. நம்மளோட கம்யூனிட்டியில் கொடுத்துருக்க இந்த டெலகிராம் ஐடிக்கு பின் பண்ணுங்கள். தேங்க்யூ.